ஹாய் ஹலோ குட்டி ஸ்டோரி வியூவர்ஸ், நான் உங்கள் குட்டி ஸ்டோரி கூகுள் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலில் எங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூரில் புதுப்பாளையம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்க குருநாத சுவாமி திருக்கோவிலுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்திருக்கோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நிறைய வகையான தூரிகள்லாம் வந்திருந்தது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட ஃபெஸ்டிவல் டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து செம்மையாக வந்து திருவிழா வந்து கொண்டாடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டமும் பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து கூடும். ஈரோடு மாவட்டத்தில் இந்த குருநாத சாமி கோவில் எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, அந்தியூரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அந்தியூர்லேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா புதுப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த குருநாத சாமி கோவிலோட மூலவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, சிவனும் முருகனும் சேர்ந்த வடிவமாக குருநாத சுவாமியும் அதனுடன் விஷ்ணு மற்றும் காமாட்சி அம்மனும் பார்த்திங்கன்னா கோவில் வந்து இருக்குது. இப்போ நம்ம இருக்க இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்க குருநாத சாமி கோவிலோட திருவிழா பார்த்திங்கன்னா எந்த டைமில் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஆடி மாதம், பொதுவாக ஆகஸ்டோட நடுப்பகுதியில் இக்கோவிலின் திருவிழா வந்து மிக பிரம்மாண்டமாக பார்த்திங்கன்னா 4 முதல் 5 நாட்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ராட்டினம் தான். எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பாருங்கள், ஃபுல்லாகவே பயங்கரமாக வந்து இருந்துச்சு. ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருந்தோம். சார்ஜ் பார்த்திங்கன்னா 100 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 100 கொடுத்து நம்ம அழகாக வந்து ரைட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்க்கும்போது சுற்றுவட்டார பகுதி பயங்கரமாக எல்லாம் செம்மையாக வந்து தெரிஞ்சுது. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா, குதிரை மற்றும் மாட்டுச்சந்தை வந்து இந்த கோவில் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து கூடும். பார்த்திங்கன்னா அதுவும் பின்னாடி வந்து இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு குதிரை இருக்குது. பெரிய குதிரையிலேருந்து சின்ன குதிரை வரைக்கும். அதேமாதிரி மாட்டு ரகம் பார்த்திங்கன்னா நிறையா மாட்டு ரகம் வந்து இந்த கோவில் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகம், கர்நாடகா போன்ற பிற மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் வியாபாரிகளும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கலந்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன விளையாட்டு இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து தான் நம்ம இந்த குதிரை மாடு இருக்க இடத்துக்கெலாம் நம்ம போய் பார்க்கலாம். பையனை வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் இதாக இருந்துச்சு பாருங்கள். சொன்ன மாதிரியே குதிரை பாருங்கள் வந்துடுச்சு. ஒவ்வொரு குதிரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக வந்து இருந்துச்சு. நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்தோம், அதாவது கடைசி நாள் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போயிருந்தோம். சரியான வெயிலுங்க, பயங்கரமான வெயில் இருந்தாலும் சரி கடைசி நாள் அப்படிங்கிறதுனால இந்த குதிரையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நாங்கள் போயிருந்தோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பாருங்கள். அதேமாதிரி குதிரை வண்டியும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து வச்சுருந்தாங்க. நாம் போன டைம் பார்த்திங்கன்னா மதியம் வந்து 1 மணிங்க, சரியான வெயில் இருந்தால் பாருங்கள் எல்லாம் தலையில் துண்டை போட்டு தான் போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். குதிரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா பயங்கரமான திருவிழான்னு சொல்லலாம் ஈரோடு மாவட்டத்தில். ஏன்னா அந்த சைடு விளையாட்டு திடலும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்குது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ குதிரை விற்கக்கூடிய இடத்துல தான் பார்த்திங்கன்னா சும்மா நிறையா குதிரைங்க. அந்த குதிரை வண்டியும் இருக்குது பாருங்கள், குதிரையும் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டகமும் வந்து இருந்துச்சு. ஸோ ஒட்டகத்தில் வந்து நம்ம பயணம் செய்ய அதில் ஏறி போக பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம போனோம் பார்த்தோம், சரி ஓகே ஒட்டகம் இருக்குது. சரி இன்னும் நிறைய இடம் இருக்குது, நிறைய வகையான குதிரைகள் இருக்குது, மாடுகள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம அதை அப்படியே வாட்ச் பண்ணிட்டு அப்படியே அடுத்தது நம்ம அப்படி கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா பாருங்கள் பெருசாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குதிரை. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குதிரை வந்து பார்த்துட்ருக்காங்க. சில பேர் வந்து வாங்கவும் வந்து செஞ்சிட்ருக்காங்க, ரேட்டு கேட்குறாங்க. நிறையா குதிரை இருந்துச்சு. இது பாருங்கள் கண்ணே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ பையன் வந்து குதிரையை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள். நாங்கள் அங்கே ராட்டினம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே குதிரை இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். சரி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஆடுலாம் இருந்துச்சு, ஆடு மாடு எல்லாமே. மாடு பார்த்திங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதுமாரி மாடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குருநாத சுவாமி கோயிலுக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் பார்ப்பீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு வந்து இருக்குது பாருங்கள். ஒட்டக சவாரி பார்த்தீங்களா, ஒட்டக சவாரி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் குதிரை அந்த சைடு ஆட்டணும் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு டைம் போகிறவங்க பார்த்திங்கன்னா வியந்து தான் பார்ப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். குருநாத சாமி கோவில் ஈரோட்டில் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு குதிரையும் நம்ம வெள்ளை கலரு, கருப்பு,
கருப்பு வெள்ளை மிக்ஸு எல்லா கலர்லேயும் வந்து குதிரைங்க வந்து இருக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு ரேட்டில் வந்துருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே ஒரு செட்டு போட்டு அப்படியே நெவல்லேருந்து வச்சுருக்கோங்க. ஆனால் மக்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது பண்ணலாம். ஏன்னா பயங்கர வெயிலில் போகிறது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த குதிரைக்கு கட்டிங்க பார்த்தீங்களா, அது அந்த குதிரை தான். அது காட்டிலாட்டுது. அடுத்து அப்படியே போயிட்டோம். ஏன்னா அப்படியே ஃபுல்லாகவே இருக்குங்க. எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு 500-600 செட்டு மாரி இருக்குங்க. செட்டு போட்டு வச்சுருக்காங்க குதிரை செட்டு. பாருங்கள் இது வண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த குதிரை பந்தயம் ரேக்லா அதுமாரிக்கு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் இந்தமாரி குதிரை பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது டான்ஸ் ஆட மாட்டேங்குது. ஆனால் நாம் போன டைமுக்கு எல்லாம் சோர்வாக தான் இருந்துச்சு எல்லா குதிரையும். பாருங்கள் அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தம்பியும் ஒய்ஃபையும் பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடியே நிற்க வச்சுட்டு நான் மட்டும் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு சரி என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு என்னென்ன குதிரை இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். பாருங்கள் பயங்கரமான வெயில், செம்ம டயர்டு, வேர்வை. வண்டியும் பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடியே நிற்க வச்சிட்டாங்க. சுமார் பார்த்திங்கன்னா ஒரு 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 6 கிலோமீட்டராச்சும் நடந்துருப்போம் பையனை வச்சுக்கிட்டு. அதனால தான் அவங்கள நிற்க வச்சுட்டு நான் அப்படியே என்னென்ன எங்கெங்கே குதிரை இருக்குது அப்படின்ட்டு உங்களை காட்ட வந்தேன். பாருங்கள் பின்னாடி அந்த குதிரைக்கு போடுற அந்த கடிவாளம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. குதிரையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து 2வது டைம் வந்து போயிருக்கோம். குதிரை பாருங்கள், வண்டி பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஆனால் ரேட் எதுவும் கேட்கல. அடுத்த டைம் பார்த்திங்கன்னா கேட்டல. ஏன்னா பையனை வச்சுட்டு போகிறதே ரொம்ப இதாக இருந்துச்சு. பாருங்கள் ஒட்டகம் பாருங்கள், ஒட்டக சவாரி வேணால் கேட்டோம் 100 ரூபா. அப்படியே வந்து அழகாக ஜங்குன்னு போயிட்டுருக்காங்க குதிரையில், சரி ஒட்டகத்தில். அடுத்தது பாருங்கள் அப்படியே அந்த சைடு கூட்டம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் வெயில் தான், அதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம். அந்த படுதா ஃபுல்லாகவே கட்ட முடியுமான்னு தெரில. இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாரி நம்ம ஒரு 4 மணிக்கு போனோம்னா 5, 6, 7, 8 நைட்டு 10 மணி வரையும் கூட்டம் இருக்குங்க. கடவை எல்லாமே 10 மணி வரையும் இருக்குது. 10 மணிக்கு மேலே போனால் எதுவுமே இருக்காது. லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க போல் எல்லாமே. பாருங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு தனித்தனியான இடம். ஆனால் குதிரையும் பாருங்கள் வெயிலில் தான் நின்றுட்டுருக்கு. நாம்ளும் அப்படியே வெயில்லையே போயிட்டு ஃபுல்லாக பார்த்தோம். மழை வந்துருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மழை தான் வரல. ஆனால் ஏகப்பட்ட குதிரைங்க ஃபுல்லாக சுற்றியும் பார்த்திங்கன்னா குதிரை தாங்க. ஒவ்வொரு குதிரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்டு. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் நடக்கணுங்க, சுமார் ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்து நடக்கணும், வெயில். ஸோ அதையும் மீறி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டு சந்தையை பார்க்கலாம். அதில் பாருங்கள் பயங்கரமாக மாடுகள், சின்ன மாட்டுலேருந்து பெரிய மாடு வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களும் குருநாசாமி கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா, அதாவது கடைசி நாள் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அனுபவம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் முன்னாடி இருந்த அந்த தூரியை என்னென்ன ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.